இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஃப்ளெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிளாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. என்னென்னா நார்மல் கிளாஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, இது என்னென்னா கிளாஸ். இப்போ கிளாஸில் வந்து லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே என்ன ஆகுனா டிரான்ஸ்பரண்ட் ஆகி போயிடும். அப்போது கிளாஸுங்கிறது என்ன மீடியம் அப்படின்னா, இது என்ன மெட்டீரியல் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். என்ன மெட்டீரியல்? டிரான்ஸ்பரண்ட். என்ன மெட்டீரியல் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். அதனால் என்ன ஆகும்னா, மிரரில் வந்து இந்த கிளாஸில் வந்து என்ன லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுனதுன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகி தான் போகும். இது என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ லைட் வந்து எங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, எங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா மிரரில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து என்னென்னா இதுவும் கிளாஸ் தான். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, பின்னாடி என்ன கொடுக்க போகிறோம்? சில்வர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்? சில்வர் கோட்டிங். இந்த சில்வர் கோட்டிங் கொடுக்கும்போது இந்த நார்மல் கிளாஸ் வந்து என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா மிரராக ஆக்ட் ஆகும். என்ன ஆக்ட் ஆகும்? மிரர். என்ன ஆக்ட் ஆகும்? மிரராக வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போது லைட் வந்து இதில் வந்து என்ன ஆகுது? லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஓகேங்களா? இன்சிடென்ட் ஆகுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். லைட் வந்து என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது ஒன் சைடு வந்து என்னவாக இருக்கும்னா ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ஒன் சைடு வந்து என்னவாக இருக்கும்? ரஃப் சர்ஃபேஸ். அனதர் சைடு வந்து எப்படி இருக்குன்னா பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கும். பாலிஷ்டு சர்ஃபேஸ். அதாவது என்ன சர்ஃபேஸாக இருக்குன்னா பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது என்ன ஆகுது அப்படின்னா லைட் எங்கேருந்து வருதுன்னா ஏர் மீடியத்துலேருந்து வருது. திரும்ப லைட் எங்கே தான் போகும்? ஏர் மீடியத்துக்குள்ளே போகும். லைட் எங்கே போகும்? ஏர் மீடியம். அதாவது லைட் எந்த மீடியத்தில் இருந்துச்சோ அதே மீடியத்தில் ரிட்டர்ன் போச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ரிஃப்ளெக்ஷன் வந்து எதில் நடக்காதுன்னா கிளாஸில் வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஏன்னா அது என்ன மெட்டீரியல்? டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். அப்போ லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுச்சுன்னா என்ன ஆகும்? டிரான்ஸ்பரண்ட் ஆகி போயிடும். அப்போது எதில் தான் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னா மிரரில் தான் நடக்கும். இது என்னதுன்னா ஆர்டினரி கிளாஸ் தான். அந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா ஒன் சைடு என்ன கொடுக்க போகிறோன்னா என்ன கொடுக்க போகிறோம்? சில்வர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். சில்வர் கோட்டிங். அப்போது சில்வர் கோட்டிங் கொடுக்கும்போது இந்த கிளாஸ் வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா என்னவா ஆக்ட் ஆகும்? மிரராக ஆக்ட் ஆகும். என்னவா ஆக்ட் ஆகும்? மிரராக ஆக்ட் ஆகும். அப்போ மிரர்னால் ஒன் சைடு என்னவாக இருக்குன்னா ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். அனதர் சைடு வந்து ரெண்டு பேர் இருக்குன்னா பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகும்? அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். லைட் வந்து என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது லைட் வந்து எந்த மீடியத்தில் இருந்துச்சோ திரும்ப என்ன ஆகும்? அதே மீடியத்துக்குள்ளே ரிட்டர்ன் போகும். புரியுதுங்களா? எப்படி லைட் எந்தெந்த மீடியத்தில் இருந்துச்சோ அதே மீடியத்துக்கு ரிட்டர்ன் போனால் தான் அதை என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதாவது இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பிளேனுக்கு, அதாவது இந்த பிளேன் மிரருக்கு என்ன பண்ணணும்? பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். இதுதான் என்ன அப்படின்னா நார்மல். இதுதான் என்னென்னா நார்மல். அப்போது இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் என்ன சொல்லணும்னா இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்சிடென்ட் ஆங்கிள். இது வந்து என்னென்னா ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். என்ன ஆங்கிள்? ரிஃப்ளெக்டட் ஆங்கிள்.